ஜெய் ஸ்ரீராம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஐப்பசி மாதத்துக்கு உண்டான ராசி பலன், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை இப்போ நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஒரு சின்ன விஷயம், இந்த ஐப்பசி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் பெயர்றாங்க, ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறாங்க அப்படிங்கும்போது மாதத்தின் முதல்லையே பார்த்திங்கன்னா குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு அதிசார குரு பெயர்ச்சியாக ஒரு 45 நாள் வராருங்க. அடுத்து பார்க்கும்போது முக்கியமாக ராசி பலன் அப்படிங்கும்போது சூரியனின் பெயர்ச்சியை வச்சு தான் மாத பலனை சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ சூரியன் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். ஐப்பசி மாதம் வரும்போது ஐப்பசி 18ஆம் தேதி, அதாவது இப்போ வர 18ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி கரெக்டாக சனி பிரதோஷம் அப்படின்றது அன்றைக்கி வருது. சூரியன் கன்னி ராசியிலேருந்து துலாம் ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அங்கேருந்து ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும், புதன் துலாம் ராசிலேருந்து விருச்சிக ராசிக்கும் வராங்க. ஏற்கனவே சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிட்டார். ராகு பகவான் மீனத்திலேருந்து கும்ப ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிட்டார். கேதுன்னு பார்க்கும்போது ஆல்ரெடி சிம்ம ராசிலே இருக்கார். அப்படிங்கிற இந்த கோச்சார பலன் இருக்குது இல்லைங்களா? இந்த கோச்சார பலனை வச்சு எந்த ராசிக்கு எந்த மாதிரி பலன் அப்படிங்கிறத நம்ம இப்போது கொண்டு வர போகிறோம். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேங்க, கோச்சார பலன் அப்படிங்கிற விஷயமே பார்த்திங்கன்னா 10% தாங்க வேலை செய்யும். அவர்களுடைய தசா புக்தி அந்தரம் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் அவர்களுடைய நேரம் காலம் எல்லாமே வேலை செய்யும். நன்மை தீமைகளை அனுபவிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா தசாபுக்தியை பேஸ் பண்ணி தான் வருமே தவிர கோச்சாரம் அப்படின்றது 10% மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நான் அந்த யூடியூப்பில் பார்த்தேன், இந்த யூடியூப்பில் பார்த்தேன், அந்த பேப்பரை படித்தேன், இந்த புக்கில் பார்த்தேன், நல்லா இல்லை, நல்லா இருக்குது, கற்பனையில் வளர்த்துக்கிட்டு போய் மாட்டிக்கிட்டு கையை காலை உடச்சிக்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா லாட்டரி டிக்கெட் வாங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு பெரிய காசை இன்வெஸ்ட் பண்ணிட்டு மாட்டிக்கிறது. ஒரு சும்மா வீட்டில் உட்காரான்னாங்க, அதனால் சோம்பேறி மாதிரி வீட்டில் உட்காந்துடுறது. இந்த விஷயத்த 10% மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா கோச்சார பலன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 10% மட்டும்தான் வேலை செய்யும். அவரவர்களின் ஜென்ம லக்னமும் அவரவர்களின் ராசியை பேஸ் பண்ணி தான், ராசி என்னும் போதும் மறுபடியும் சொல்கிறேன், ராசி என்னும் போது ஒரு 30%ம் லக்ன பலன் தான் பேலன்ஸ் இருக்க 100%ம் வேலை செய்யுது அப்படின்றதான் உண்மை. அதே நேரத்தில் கோச்சார பலனும் பார்த்திங்கன்னா 10% தான் வேலை செய்யும். இதை கேட்டுட்டு அங்கே சொன்னாங்க, இங்கே சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மனசை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்கிட்டு உங்களுடைய எந்த விஷயத்தை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டுருக்கீங்க, ஒரு நல்லபடி போயிட்டுருக்கீங்க அப்படின்றத பார்த்து அதில் டிஸ்டர்ப் ஆகாமல் கரெக்டாக திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயம், தெளிவான ஆலோசனை பெற்று திட்டமிடல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி போனீங்கனாலே எந்த தசாபுக்தியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. தசாபுக்தியே ஒன்றும் பண்ணலன்னும் போது கோச்சார பலன் என்னங்க பண்ணிட போது? எதுவுமே பண்ணாதுங்க. அதனால் தைரியமாக வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேற விஷயத்தை பாருங்கள். இந்த கோச்சார பலனை 10% மட்டும் எடுத்துங்க, ஜாஸ்தியாக நம்பாதீங்க அப்படின்றத சொல்லிவிட்டு இப்போ நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? ஜெய் ஸ்ரீராம். எந்த ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தையும் கேட்ட உடனே இதுதான் விட அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு ராசிங்க காலபுருஷனின் 8வது வீடான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்டான ஐப்பசி மாத பலன் இது. இதில் பாருங்கள், இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதியான சூரிய பகவான் துலாம் ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். இது நாள் வரைக்கும் 11 ஜாலியாக இருந்தீங்க. இப்போது 10ஆம் அதிபதி உங்கள் ராசி லக்னத்திற்கு 12ஆம் வீட்டில் வருகிறார். அப்போது தொழில் சம்பந்தமான ஒரு சில விரயங்களை, நஷ்டத்தை சந்திக்கும் காலம் இது. அதே நேரத்தில் இன்னொரு பலனை எடுத்துக்கலாம். தொழில் ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயத்தை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுவே பரிகாரமாக மாறும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் எடுத்துக்கலாமே, கடன் நிவர்த்தி. ஏன்னா 12லேருந்து கரெக்டாக 6 பார்த்துருவார். அப்போது விரயம் கடனில், அப்போது கடன் எதனால் இது காலம் வரைக்கும் கடன் வாங்கி கட்ட முடியாமல் இருந்த ஒரு காலத்தை கண்டிப்பாக இந்த சூரிய பகவான் என்ன பண்ணுவார்? தொழிலில் வர முயற்சி மூலியமாக வந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை கடனை அடைக்கும் காலமாகவும் இதை எடுத்துக்கொள்ளலாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்
புரியாத விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அது மூலியமாக நடக்கிறது. இன்னும் பெரிய ப்ளஸ் என்னென்னா, ரகசியத்தை காப்பாற்ற தெரியாத விருச்சக ராசி அன்பர்களே, லக்ன அன்பர்களே, ரகசியத்தை காப்பாற்றுங்க. இதுவே மிகப்பெரிய பரிகாரம். தயவு செய்து எந்த ரகசியத்தையும் வெளியே சொல்லாதீங்க. சொல்லாமல் இருந்தாலே மிகப்பெரிய பரிகாரம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 2ஆம் வீடு 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் இது நாள் வரைக்கும் எங்கே இருந்தார்? லக்னத்துக்கு ராசிக்கு 8ல் போய் மறைவு ஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு அதிசாரமாக 45 நாள் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த 45 நாள், இந்த 1.5 மாத காலங்கள் பார்த்திங்கன்னா, 9ஆம் வீடு என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், வேறு என்ன சொல்லலாம், ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், குலதெய்வம் சம்மந்தப்பட்ட, இன்னொன்று என்ன சொல்லலாம், குலதெய்வம், இஷ்ட தெய்வம் சம்மந்தப்பட்ட, கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு மிக சிறப்பான கோவில் தரிசனம், ஆன்மீக சம்மந்தப்பட்ட தரிசனங்களுக்கு செல்லக்கூடிய காலமாகவும் சொல்லலாம். உயர் படிப்பு தடைப்பட்டிருந்த ஒரு விஷயத்தையும் சரி பண்ணி கொடுத்துருவாரேன். ஆமாம், சரி பண்ணி கொடுத்துருவாரேன். இந்த போட்டித் தேர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, போட்டித் தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்ளை பண்ணிவிட்டு இது நாள் வரைக்கும் எதுவுமே பண்ண முடியலன்ற காலத்தில், இந்த காலத்தில் அப்ளை பண்ணுற விஷயம், இதெல்லாம் நீங்கள் போட்டித் தேர்வு விஷயத்தில் நீங்கள் கலந்துக்கிட்டு அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? இன்னொரு குறிப்பாக ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, செவ்வாய் உங்கள் ராசி லக்ன அதிபதி முதல் வாரத்தில், இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா துலாம் ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கே, விருச்சக ராசிக்கே பயிற்சி ஆகிறார். அப்போது ராசி அதிபதி ராசிக்கே வருவது இழந்த ஒரு பய உணர்ச்சி இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்குங்க. கடந்த 1.5 மாதங்களாக ஒரு பய உணர்ச்சி, எதை பண்ணுறதுன்னு தெரியலையேன்ற ஒரு புரிதல் இல்லாத ஒரு தன்மையிலேருந்து செவ்வாய் உங்கள் ராசிக்கே, ராசி அதிபதி ராசிக்கே வருவது தைரியத்தை கண்டிப்பாக உண்டு பண்ணும் அப்படின்ட்டும் சொல்லலாம். சரிங்களா? இந்த விஷயம் மட்டும் இந்த ஐப்பசி மாத பலனாக எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா 2ஆம் வீடு குடும்பம், தனம், வாக்குன்னு சொல்லப்பட்டது. அதே நேரத்தில் 5ஆம் வீடு வந்து குழந்தை, குலதெய்வம், பித்திருக்கள் சொல்லப்பட்டது. அந்த குரு பகவான் 9ஆம் வீட்டிற்கு அதிசாரமாக வருவது யோகமான காலம் சொல்லலாம். ஏன்னா குருவும் பார்த்திங்கன்னா யாரை பார்த்துருவாரு? உங்கள் லக்னத்தை பார்த்துருவாருங்க. 11ஆம் அதிபதி, 8 11 உண்டான அதிபதி புதனும் பார்த்திங்கன்னா 11ஆம் அதிபதியும் மூத்த சகோதரம் மூலியமாக ஒரு சப்போர்ட் கிடைக்கிற ஒரு விஷயம். இதை செவ்வாயையும் புதனையும் உங்கள் லக்ன ராசியையும் குரு பகவான் 5ஆம் வீடாக பார்க்கறது வந்து மிக சிறந்த யோக பலனையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய 3ஆம் பாவத்தை, முயற்சி அப்படிங்கிற பாவத்தை பார்க்கறதுனால முயற்சியில் ஒரு வெற்றியையும், அங்கேருந்து 9ஆம் பாவமாக 5ஆம் வீட்டை பார்க்கும்போது காதல் அனுகூலமாகும், குலதெய்வ அருள் கிடைக்கும், பித்ருக்களின் அருள் கிடைக்கும், குழந்தைகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை, குழந்தைகளின் முன்னேற்றத்தை கொடுக்குற ஒரு விஷயத்தை கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? குறிப்பாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க இருக்காங்க பார்த்திங்களா, குழந்தைகள் ஆசிரமம் இருப்பாங்க. இந்த குழந்தைகள் ஆசிரமத்துக்கு இந்த ஐப்பசி மாதம் தேடி போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு உணவு அப்படிங்கிற விஷயத்த வியாழக்கிழமை இந்த ஐப்பசி மாதம் இந்த ஒரு மாதத்தில் 4 வியாழக்கிழமை வந்துடுமா, இந்த 4 வியாழக்கிழமைகளிலும் அனாதை ஆசிரமங்கள், குழந்தைகள் காப்பகம் அப்படின்ற இடத்துல போயிட்டு தேடி போய் அவங்களுக்கு உண்டான இனிப்பு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு உண்டான உடை தானம் பண்ணுறது, தேடி போய் கொடுங்க. அவங்க வந்து கொடுக்கறதுன்றதும் கொடுக்கலாம். ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு புராணத்தில். என்ன சொல்லப்பட்டிருக்கு? நம்மக்கிட்ட வந்து அவங்க ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம கொடுத்தோம்னா அது பேர் தானம். நம்மளா தேடி போய் கொடுக்கறது அது பேர் தர்மம். தர்மம் தான் தலையை காக்கும், தானம் தலையை காக்காது. ஸோ தர்மம் பண்ணுறது தேடி போய் கொடுக்குறது. நீங்கள் தேடி போய் குழந்தைகள் ஆசிரமத்துக்கு நல்ல உதவிகளை செய்தீர்களானால் தடைப்பட்டிருந்த அனைத்து காரியமும், இது நாள் வரை தடைப்பட்டிருந்த அனைத்து காரியங்களிலிருந்தும் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடைவீர்கள்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம்காரங்களுக்கு மிக சிறந்த ஒரு பலனை பெறும் காலம். அனுஷ நட்சத்திரம் இருப்பாங்க இதே விருச்சக ராசியில். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் ஏற்கனவே வந்து ஒரு சில சிறு சிறு சங்கடங்கள், பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி இருந்து பயிற்சி ஆகிருக்கு இல்லைங்களா. பயிற்சி ஆனால் சனி பகவான் பயிற்சி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சங்கடத்துலேருந்து வெளியே வந்துட்டீங்க. ஸோ உங்களுக்கும் பரவாயில்ல. அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரம் காரங்க இருக்கீங்களா, கேட்டை நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாக ஒரு ப்ரெஷரில் ஒரு அவஸ்தையில் மாட்டியிருந்திருப்பீங்க. அந்த அவஸ்தையிலேருந்தும் புதன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தின் முதல் வாரத்தில் புதன் பகவானும் எங்கே வராரு? உங்கள் ராசிக்கு வர்றதுனால இந்த அவஸ்தையிலிருந்தும் கேட்டை நட்சத்திரக்காரங்களும்
கண்டிப்பாக வெளியே வருவீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிறேன். சரிங்களா? அடுத்த மாத பலன்களில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீராம்.